வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் திருவள்ளுவர் அருளிய இனியவை கூறல் அதிகாரத்தில் உள்ள ஒரு அற்புதமான குறளையும் அதற்கான கதையையும் பார்க்கப் போகிறோம். அந்தக் காட்டில் ஒரு காகமும் ஒரு குயிலும் வாழ்ந்து வந்தன. காகம் எப்போதும் மற்றவர்களை கடிந்து பேசும் குணம் கொண்டது. யாரிடமும் அன்பாகப் பேசாது. அப்பா, என்ன ஒரு எரைச்சல்! கொஞ்சம் கூட நிம்மதி இல்லையே. உன் குரல் என் கவலையை மறக்கச் செய்தது. மிக்க நன்றி. நல்ல இனிமையான சொற்கள் இருக்கும்போது மற்றவர் மனம் நோகும்படி கடுமையான சொற்களை பேசுவது சுவையான கனிகள் இருக்கும்போது கசப்பான காயை தின்பதற்கு சமம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நாமும் எப்போதும் இனிமையான சொற்களையே பேசுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.